இவ்வளோ இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. அந்த மீசை அப்படி உட்கார்ந்துருக்கிறது, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே ஹிட்லர் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீனும் திரும்பி திரும்பி பார்க்குறேன், இந்த மனுஷன் தான் அது. நீங்க என்ன திட்டினீங்க? கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சொல்லு. அடிச்சாங்க. இவனும் என் பொண்ணும் சேர்ந்து தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற. ஸோ ஆன் ஸ்பாட் இப்படி அந்த மேக்கிங்கா இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா தான் இருந்துச்சா? கொஞ்சம் அந்த ஹெவினஸ் இருக்கும் அந்த சீன்லாம் எடுக்கும்போது. ஏன்னா இந்த மாதிரி உண்மையாகவே நடந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீல் வருதுல்ல. அவ்வளோ லேடிஸ் அங்கே இருக்காங்க. அண்ட் நியூடாக இருக்காது. அந்த ஸ்கின் டைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், ஸ்கின் கலரில் டைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அது இருந்தாலுமே ஒரு ஹெவினஸ் இருக்கும் அது அந்த இது எடுக்கும்போது. நார்மலாக ஷூட்டிங்கில் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்போம். பட் இந்த சீன் எடுக்கும்போது யாருமே அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஒரு ஹெவினஸ் இருந்தது. ப்ளஸ் அவர் ரொம்ப சென்சிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணார். அதாவது ரொம்ப யார் தேவையோ அவங்க மட்டும் அந்த ரூமில் இருக்கணும், மற்றவங்கெல்லாம் வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஓகே, நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கால்? இல்லை உங்களால் மறக்க முடியாத ஒரு கிரிட்டிக் சொல்லுது அப்படின்னா என்ன சார் இந்த கேரக்டர் பற்றி? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க. தெரியாதவங்கலாம் கூட நம்பர்லாம் வாங்கி கூட ஃபோன் பண்ணாங்க. அதில் நம்ம சுகா சார் இருக்கார் இல்லையா, லிரிசிஸ்ட், அவர் ஃபோன் பண்ணார். திருநெல்வேலிக்காரர். அவர் ஊரில் தான் படம் பார்த்துருக்காரு. சேத்தன் படம் பார்த்தேன் தியேட்டரில். திருநெல்வேலிக்குனே ஒரு சில வார்த்தைகள் இருக்கு திட்டுறதுக்கு, நல்ல அழகான வார்த்தைகள். அதை வச்சு முடிவு பண்ணிக்கிங்க என்னென்ன வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள் ஃபுல்லாக சொல்லி உங்களை திட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திட்டுறதுக்கு சந்தோஷப்படணும், வேற வழி இல்லை. இந்த கேரக்டருக்கு எவ்வளவு ஹேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தானே. ஓகே, நீங்க என்ன திட்டினீங்க? அடிச்சாங்களா? இவனும் என் பொண்ணும் சேர்ந்து தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. ஸோ இப்போ அந்த ஓசி கேரக்டருக்கு அந்த இறக்கம்னா என்னன்னே தெரியாது. இப்போ யாரு கெஞ்சுறாங்க, எதுவும் பண்றாங்க, ஒரு அப்படிதான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு லுக்கு எப்படி சார், என்ன மாதிரி அந்த லுக் மெயின்டைன் பண்ண? ஏன்னா படம் முழுக்க அந்த யாரை பார்த்தாலும் அந்த ஒரு திமிர் இருக்கணும், அதில் ஒரு நக்கல், நீ யாரா, நான் தானே உன்னோட பெரிய இல்லை. ஸோ அந்த லுக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு? அதுக்கான ஒரு டெஸ்டிங் ஏதாச்சும் போச்சா? இல்லை ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்தை இன்டர்னலைஸ் பண்ணா போதும். இன்டர்னலி நீங்க அந்த மாதிரி திங்க் பண்ணா போதும், அது ஃபேஸ்ல பிரதிபலிச்சிடும். நீங்க அதுக்காக ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாற்ற வேண்டியதில்லை.